வீடியோ மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸ்ல இருக்கும். லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாகவும் ஓப்பன் ஆகும். நீங்க உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களோட அந்த ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு நம்பருக்கு பாருங்க, அதை என்டர் பண்ணுங்க. அதுல இருக்க மாதிரி ஃபுல்லா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ப்ளூ ஐக்கான் இருக்கு பாருங்க, சமர்ப்பிக்கன்னு அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இந்த வெப்சைட் புதிய வெப்சைட்ன்றதுனால ஒரு சில டைம் இந்த மாதிரி லோடிங் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்க வெயிட் பண்ணிட்டு இன்வைட் ரேஷன் கார்டு நம்பர் இந்த மாதிரி தரவு கிடைக்கவில்லைன்னு வந்துட்டா திரும்பி நீங்க இன்னொரு முறை வந்து என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணுங்க. திரும்பி உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்கன்னு இருக்க பாருங்க, அதுவே வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே திரும்பி லோடிங் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ஆனே லைட்டா ஸ்க்ரைப் பண்ணுங்க. ஸ்க்ரைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடிப்படை விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது யார் பேர்ல அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களோட நேம் வரும், குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள்லாம் வரும், அவங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட பெயர்லாம் வரும், விண்ணப்ப எண் கொடுத்துருப்பாங்க, உங்களோட ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்க மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர் ஆட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்ப நிலை வந்து கொடுத்துருப்பாங்க, வகைப்பாடு விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா இல்ல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏற்கப்பட்டா அதுக்கான காரணம் கொடுத்துருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கான காரணம் கொடுத்துருப்பாங்க. காரணம் தனியாவே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த விண்ணப்பம் பாத்தீங்கன்னா ஏற்கப்பட்டது, அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான காரணம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரேஷன் கார்டு குறியீடு கொடுத்துருப்பாங்க, உங்க முகவரி கொடுத்துருப்பாங்க, பணம் செலுத்திய முறை கொடுத்துருப்பாங்க. பணம் வந்து பாத்தீங்கன்னா ஏபிபி, அதாவது ஆதார் லிங்க்டு பேங்க். உங்கள்கிட்ட 2-3 அக்கௌண்ட் கூட இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க உங்க பேங்க்ல எது ஆதார் லிங்க் பண்ணீங்களோ அந்த பேங்க்குக்கு தான் இந்த வந்து காசு போகும். நீங்க விண்ணப்பத்துல ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, ஆனா பணம் ஏறிக்கிட்டு பாத்தீங்கன்னா வேற அக்கௌண்ட்ல ஏறி இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஆதார் வச்சுதான் பணம் வந்து செலுத்துறாங்க. செலுத்திட்டு பார்த்து அந்த பணம் எந்த வங்கியில போயிருக்கோ அந்த வங்கியின் பெயர் கொடுத்திருப்பாங்க. வங்கியின் பெயர் இருக்கு பாருங்க, வங்கியின் பெயரும் கொடுத்திருப்பாங்க. இந்த மெத்தட்ல நீங்க செக் பண்ணி பார்த்துங்க எந்த வங்கியில உங்க பணம் வந்து செலுத்திருக்காங்க. உங்க விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணமும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மேல்முறையீடு வந்து செய்யுங்க. மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மேல்முறையீடு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.